வணக்கம். நாம் இன்று 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 15 சித்தர்களில் முதன்மையானவராகவும் போற்றப்படும் திருமூலர் பற்றி பார்ப்போம். திருமூலர் என்ற பெயர் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. திருமூலரின் இயற்பெயர் சுந்தரநாதர். இவர் கைலாயத்தில் நந்தி தேவரிடம் உபதேசம் பெற்றவர். ஒரு சமயம் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் சாத்தனூர் என்ற கிராமத்தில் பசுக்கள் அழுது கொண்டிருப்பதை கண்டார். அவ்விடத்தில் அப்பசுக்கள் மேய்ப்பவனான மூலன் பாம்பு தீண்டி இறந்து கிடக்கின்றார். பசுக்களின் துயரைக் கண்டு மனம் இறங்கிய சுந்தரநாதர் தனது உடலை ஒரு மறைவிடத்தில் வைத்துவிட்டு கூடிவிட்டு கூடு பாயும் சித்தியின் மூலம் மூலனின் உடலில் புகுந்து தன் உடலை ஒரு புதருக்குள் மறைத்து வைத்துவிட்டு மூலனாக எழுந்து வந்தார். அவரை கண்ட பசுக்கள் தாயை கண்ட பிள்ளைகள் போல் மகிழ்கின்றன. அப்பசுக்களை ஓட்டிக்கொண்டு மூலனின் வீட்டிற்கு செல்கின்றார். அங்கு மூலனின் மனைவி அவரை வரவேற்று வீட்டிற்குள் அழைத்த போது வர மறுத்துவிட்டு ஒரு தனியான இடத்தில் சென்றமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். அவர் தன்னிடம் பேசாமலும் வீட்டிற்கு வராமலும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மனைவி ஊர் மக்களிடம் சென்று முறையிடுகின்றார். ஊர் மக்கள் வந்து பார்த்தபோது மூலன் ஒரு பெரிய ஞானியாக மாறியிருப்பதை கண்டு ஊரார் வியக்கின்றனர். பின்னர் மூலனின் மனைவியை தேற்றுகின்றனர். தவம் முடிந்து வந்து புதருக்குள் மறைத்து வைத்திருந்த தன் உடலை தேடி பார்த்தபோது அங்கு அவரது உடல் எங்கேயும் காணவில்லை. சிவபெருமான் அந்த உடலை மறைத்து விட்டார். தனது உடலை காணாத சுந்தரநாதர் இது இறைவனின் செயலை என்பதை உணர்கிறார். இனி மூலன் உடலிலேயே இருந்து தமிழ் மக்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்பது இறைவனின் திருவுள்ளம் போலும் என்பதை உணர்கிறார். மூலனின் உடலில் புகுந்ததால் இவர் மூலர் என்றும் அவரது தெய்வத்தன்மை கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருமூலர் என்றும் அழைக்கப்பட்டார். திருமூலர் இயற்றிய மிக முக்கியமான நூல் திருமந்திரம் ஆகும். இது சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் கூறிய தத்துவ கருத்துக்கள்: ஒன்றே குலம், ஒருவனே தேவன், மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவர், இறைவன் ஒருவனே என்பது இதன் பொருள். சாதி மத பேதங்களை கடந்து அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தை இக்கருத்து வலியுறுத்துகிறது. அன்பே சிவம் என்றவரும் திருமூலரே. இறைவன் எங்கோ தூரத்தில் இல்லை, அன்புதான் கடவுள். மனிதர்களிடமும் மற்ற உயிர்களிடமும் காட்டும் உண்மையான அன்பே இறைவனை அடையும் வழி என்கிறார். அடுத்ததாக, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்பதும் திருமூலர் கருத்தாகும். உடல் அழிந்தால் உயிர் அழியும், அதனால் ஞானம் பெற முடியாது. எனவே உடலை நோய் நொடியின்றி பாதுகாப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அவசியம் என்று உடலின் முக்கியத்துவத்தை கூறியவரும் திருமூலர்தான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்றவரும் திருமூலரே. இறைவன் கோவில்களில் மட்டுமில்லை, நம் மனமே மிகப்பெரிய கோயில். இந்த உடலே அந்த இறைவனின் ஆலயம். எனவே நம்மை தூய்மையாக வைத்திருப்பதே வழிபாடாகும் என்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதும் திருமூலரின் ஆன்மீக கருத்தாகும். தான் உணர்ந்த ஆன்மீக பேரானந்தம் இந்த உலகம் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய பொதுநல சிந்தனையை இது குறிக்கிறது. கோயிலில் உள்ள சிலைக்கு அளிப்பதை விட நடமாடும் கோயிலாகிய ஏழை எளிய மனிதர்களுக்கு தரும் உதவியே இறைவனை நேரடியாக சென்றடையும் என்பது திருமூலரின் சமூக நீதி தத்துவமாகும். மேலும், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்றார். இது திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இறைவன் என்னை மிகச்சிறப்பாக படைத்துள்ளான், அவன் கொடுத்த கடமை தமிழை தெளிவாக பாடுவது என்று தனது பணியை குறிப்பிடுகிறார். பிறருக்கு உதவி செய்தலும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதலும் ஒரு மனிதனின் இரு கண்கள். அதாவது தானம் செய்வதும் தவம் செய்வதும் ஒரு மனிதனின் இரு கண்கள் என்பது திருமூலரின் கருத்தாகும். தானமும் தவமும் திருமூலர் வெறும் ஆன்மீக துறவி மட்டுமல்ல, அவர் ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி என்றும் கூறலாம். வாழ்வியல் வழிகாட்டும் வகையில் பல இலக்கியங்களையும் படைத்துள்ளார். முதலில் திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரம். இதுதான் திருமூலரின் மிகச்சிறந்த படைப்பு. 12 சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இது வைக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 3000 பாடல்கள் உள்ளன. ஆகவே இது தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுகிறது.
இந்நூல் 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை 9 தந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. யோகம், தியானம், மருத்துவம், மந்திரம் மற்றும் தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு கலைக்களஞ்சியம் போன்றது இது. பிற நூல்கள். திருமூலருடைய பிற நூல்கள். சித்தர் இலக்கிய மரபில் திருமூலரின் பெயரில் இன்னும் சில நூல்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவை பெரும்பாலும் மருத்துவம் மற்றும் யோக ரகசியங்களை பற்றியவையாகும். திருமூலர் வைத்தியம். இது நோய்களை குணப்படுத்தும் முறைகள் மற்றும் மூலிகைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. திருமூலர் ஞானம். இந்நூலில் ஆன்மீக ஞானம் மற்றும் முக்தி அடையும் வழிகளை பற்றி விளக்கும் நூலாகும். திருமூலர் கருக்கடை. உடலின் ரகசியங்கள் மற்றும் உயிர் ஆற்றலை பற்றிய நூல் இதுவாகும். திருமூலரின் நாடி சாஸ்திர நூல். நாடி துடிப்பை கொண்டு நோய்களை கண்டறியும் கலை பற்றியது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றது அவரது பொதுநல சிந்தனை. இன்றும் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய உயரிய பண்பாகும். சாதி மத பேதங்களை கடந்து அன்பால் பிணைக்கப்பட்ட ஒரு சமத்துவ உலகை படைக்க திருமூலரின் தத்துவங்கள் என்றென்றும் ஒளிவிளக்காய் வழிகாட்டும். திருமூலர் பற்றிய இத்தகவல்கள் யுஜிசி நெட், டிஎன்செட் மற்றும் டிஎன்பிசி தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல தகவல்களை நம் மகுடம் தமிழ் காணொளியில் பார்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.